அனைத்து கட்சி கூட்டணி அரசியலாக்கப்படுகிறதா? அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுவது தொடர்ந்து அது அரசியலாக்கப்படுகிறதா என்ற கேள்வி சர்ச்சை இன்று சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. ஏனென்றால் காவிரி மற்றும் மேகதாதுவில் அணை கட்டும் பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அரசில் உள்ள கட்சிகளே சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளே வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் நாளை நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் எதுவென்றால் இந்த டீலிமிட்டேஷன் என்று அழைக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை மசோதா தமிழகத்திற்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தப் போகிறது, தமிழகம் என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்து நாளை முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இப்போது எது முக்கியம் என்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய இந்த சிறப்பு விவாத அரங்கத்தில் திமுக சார்பாக ராமசேயோ நம்மோடு இணைந்திருக்கிறார். இதே போல தாவேகா ஆதரவு மலைக்கோட்டை பழனிசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த விவாத அரங்கில் நாம் முதலில் கேட்கலாம். முதலில் மலைக்கோட்டை பழனிசாமி சார்டன் கேட்கலாம். பழனிசாமி சார், இப்போதைக்கு குறுவை சாகுபடி நிறுத்தப்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி செய்ய முடியல, கொஞ்சம் இடங்கள்ல மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா மேட்டூர் அணை திறக்கப்படலை, தண்ணீர் வரல, காவிரி தண்ணீர் திறந்து விடலை. இந்த பிரச்சனையை போயிட்டு இருக்கு ஒரு புறம். இன்னொரு புறம் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஒரு 2 பதில்களை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, தயாநிதி மாறன் கேட்டதுக்கு ஒரு பதில், நாங்கள் பழைய 2008 உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பை மதித்து தான் நாங்கள் செயல்படுவோம் என்று கூறியிருக்கிறார். இரண்டாவது அன்புமணி ராமதாஸ் கேட்ட கேள்விக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகத்திடம் அனுமதி பெற வேண்டிய அவசியமே இல்லை என்று அந்த அமைச்சர் கூறியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த மேகதாது அணை கட்டும் விவகாரம் மற்றும் காவிரி பிரச்சனையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு எல்லா கட்சிகளுமே வலியுறுத்தினாங்க. இன்றைக்கி கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணி அரசில் உள்ள கட்சிகளும் வலியுறுத்தின. இருந்த போதிலும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி பிரச்சனைக்காக கூட்டுவதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன தயக்கம் இருக்கிறது? அதை விடுத்து விட்டு எப்போது வரப்போகிறது என்பதே தெரியாமல் இருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக நாளை அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் கூட்டப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை? தமிழ்நாட்டின் நலனும் தமிழ் மக்களின் நலனும் தன் மையக்கருத்தாக கொண்டு இயங்கும் தர்மத்தாயின் தவப்புதல்வன் தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் ஆசையுடன் தொடங்குகிறேன். அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அனைத்து கட்சிகளோடையும் ஆதரவோடு தான் சட்டமன்றத்திலேயே தீர்மானமாக நிறைவேற்றி அந்த தீர்மானமாக நிறைவேற்றத்தை கடிதமாக அனுப்புகிறேன்னுவாங்க. நாங்கள் கடிதமாலாம் அனுப்பலாம் இல்லை, இன் பர்சனாக பிரதமர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். ஜலசக்தி அமைச்சர்கிட்ட கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேகதாதுவில் அணை கட்டக்கூடாதுன்றதை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை அப்படின்னு சொன்னப்போ கூட நாங்கள் காவேரி நடுவர் மன்றம் அளித்த தீர்ப்பையும் காவேரி மேலாண்மை வாரியம் அளித்த தீர்ப்பையும் பழைய உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி அதையும் மேல்முறையீடு செய்து பிரதமர் அலுவலகத்துக்கு திரும்பி அதை நாங்கள் ரீஃபைலிங்கும் பண்ணோம். சரி, இது மாதிரி சட்டப்பூர்வமான நடவடிக்கையால் மட்டும்தான் காவேரியிலேருந்து நதிநீரை மீட்டெடுக்க முடியும். சரி, அனைத்து கட்சி கூட்டம் அனைத்து கட்சியிலேருந்து அனைத்து ஆலோசனைகளையும் சொன்னாலும் அவங்க அனைத்து விதமான கருத்துக்களையும் சொன்னாலும் ஃபைனலாக சட்டப்பூர்வமாக நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ரெண்டாவது இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தளபதி தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் சந்தித்து அந்த முதல்வரோடு பேசி ஏதாவது தீர்க்க முடியுமா, பேச்சின் மூலமாக ஏதாவது பாசிட்டிவான சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்போ நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீங்க, ஏற்கனவே இருந்த உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னாரு. அவர் நான் தமிழக மக்களுக்காக அவமானப்படவும் ரெடி, ஆனால் எங்கள் மக்களுக்கு காவேரி நதிநீர்ன்றது உயிர் ஆதாரம். அது விவசாயிகளின் ஆதாரம் மட்டும் இல்லை, அனைத்து மக்களின் குடிநீர் ஆதாரமும் கூட. ஸோ அதனால் நான் அவமானப்படவும் தயாராக இருந்து தான் அவர் போய் மீட் பண்ண போனேன். கர்நாடகா முதல்வர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் நீங்கள் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லலை. இங்கு அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால இப்போது நம்ம மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் குறை சொல்லல. இல்ல அததான் சொல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை ஒருமித்த ஆலோசனையோடு ஒரு முடிவு எடுத்தால் இந்த தடுமாற்றங்கள் நமக்கு இந்த ஒரு ஏமாற்றங்கள் தேவையில்லையா? அதான் எங்களோட கேள்வி. இந்த காவேரி நதிநீர் பிரச்சனை லாஸ்ட் 80 நாளா தான் இருக்கா? 50 வருடமா 60 வருடமா இருக்கு, தொடர். 1969 இதே பிரச்சனை வந்துச்சு, அணை கட்டினாங்க. அப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவங்க திமுகவை சேர்ந்தவங்க, சரிங்களா? அப்போ அந்த அணையை கட்டுறதுக்கு அன்னைக்கே சரியான சட்ட போராட்டங்களை எடுத்து அன்னைக்கே தடுத்திருந்தாங்கன்னா, இவ்வளோ நம்மளோட காவேரி நதிநீர் உரிமையை நிலைநாட்டி இருந்தாங்கன்னா இவ்வளோ தூரமாக அந்த அரசியல் நடந்திருக்காதே.
அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு 1969 இந்த மாதிரி குடிநீர் இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை வந்து கிடையாது. விவசாயத்துக்கான தட்டுப்பாடு அணைகள்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை தெரிய வருது. இன்னைக்கு எப்படி 1 லட்சம் ரூபா கையில கொஞ்சம் காசு இல்லை அப்படின்னு சொல்றோமோ, அன்னைக்கு வந்து 1000 ரூபாய் காசு இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது ஒப்பீடு வந்து பொருளாதார ஒப்பீடு வேற. இப்போ நதிநீர் வந்து காவிரி டெல்டா பகுதியில் 1970களில் தண்ணீர் இல்லாம பாசனம் வந்து நிறுத்தப்படலை. இந்த அணைகள் கட்டியதுக்கு பிறகு கடந்த 50 ஆண்டுகளாக ஒரு பாசனமே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட போதுதான் இந்த பிரச்சனை. இந்த நடுவர் மன்றம் அமைப்பு, காவிரி நதிநீர் பங்கீடு, இது எல்லாமே ஆஃப்டர் 70 அப்புறம் தான் வருது. 1970ல இருந்து 1970கள்ல இருந்து 2025 வரைக்கும் 26 வரைக்குமே நிறைய போராட்டங்கள் வந்து அவங்க கர்நாடகா சைடுல காவிரி நீரை கொடுக்க கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்காரு. இங்கிட்டு நம்ம தமிழ்நாடு சைடுல இருந்து நம்மளும் காவிரி நீரை கொடுக்கணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கிறோம். இது வந்து 1970ல இருந்து 2026 வரைக்குமே இருக்குது. இப்ப வரைக்கும் டில் டேட்டா அந்த பிரச்சனை 50 ஆண்டுகளா ஒரு அரசியல் பண்ற ஒரே விஷயம் எதுன்னா காவேரி நதி நீர் தான். சரி, நீ தண்ணி குடுன்னு நான் கேட்பேன், நீ தண்ணியை கொடுக்காதன்னுவா. நாங்க மணல் தண்ணி வந்துட்டா மணல் அள்ள முடியாது. திருச்சிக்காரரா இருக்கிறீங்க, காவிரி வறண்டு போய் இருக்குத ஒரு அடுத்த கட்சி கூட்டம் கூப்பிட்டு இந்த காவிரி திறந்து கொண்டு உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நேத்து வந்துருச்சு. நான் பர்சனலா சொல்றேன், நான் நேத்து பார்த்தேன். தண்ணி ஃபுல்லா வந்துட்டா? ஃபுல்லா வருது. மேட்டூர்ல இருந்து வந்துருச்சு. இப்ப மேட்டூர்ல இருந்து தண்ணி வந்து சேர்ந்துருச்சு, இங்க கல்லாணம் வரைக்கும் வந்துருச்சு. ஓ, அப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் தேவையில்ல. இல்ல இது வந்து ஒரு தற்காலிகம். அங்க அணை ரொம்பியதால உபரி நீரை தான் நமக்கு விட்டுருக்காங்க. சட்டப்படி கொடுக்கக்கூடிய நீரை அவங்க இன்னும் கொடுக்கல. நமக்கு உபரி நீர் தான் திறந்து விட்டுருக்காங்க. இன்னும் சட்டப்படியா நமக்கு வழங்கப்பட வேண்டியது, சட்டப்படி ஆத்தரைசேஷனா உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நீர் உங்களுக்காக கொடுக்க வேண்டிய பங்கீடுன்னு சொல்லி கொடுக்கல. காவேரி நதிநீர் பங்கீடுலையும் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்றதுலையும் தமிழக மக்களின் உரிமையை நிலைநாட்டுவதிலும் காவேரியின் நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டுவதிலும் ஒரு இமி கூட எங்க தங்க தளபதி விட்டு கொடுக்க மாட்டார். தமிழக உரிமைகளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, உங்ககிட்ட நீங்க சொல்றது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அதாவது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, உரிமையை விட்டு கொடுக்க மாட்டார் முதலமைச்சர். அது இன்னைக்கு பேரவையிலே அவர் வந்து உறுதி அளிச்சிருக்கிறார். இன்னைக்கு நாளைக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடக்குது. தொகுதி மறுவரையறை மசோதாங்கிறது இன்னும் நிகழ்ச்சி நிரலே பட்டியலிடப்படலை. இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் நடக்குது. இது ஏற்கனவே தொகுதி மறுவரை மசோதாக ஏற்கனவே திமுக தரப்புல கடுமையான எதிர்ப்பு, இங்க ஒரு கூட்டுக்குழு கூட்டம், கருப்பு கொடி போராட்டம் பல நடத்தியாச்சு. இப்போ வந்து இந்த எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி கொஞ்சம் வந்துட்டு திருச்சிக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதில் என்ன தேக்கம்? இது வந்து இப்போ தொகுதி மறுவரை வசதியால் என்னென்னா திமுக வந்து ஏதோ பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிக்க போகுது, வெளிநடப்பு செய்ய போகிறாங்கன்னு ஒரு செய்தி வந்ததுனால அதில் வந்து திமுகவை டார்கெட் பண்ணி தான் இந்த கூட்டம் நடத்த போகிறது என்று ஒரு விமர்சனம் இருக்குது. நாம் அதை தான் சொல்கிறோம், இது அரசியலாக்கப்படுகிறதா? அதற்கு முன்பாக நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை காவிரி பிரச்சனைகளை கூட்டி ஒரு நிமிஷ தீர்மானத்தை நிறைவேற்றல என்ன உங்களுக்கு தயக்கங்கிற? திமுகவின் கபட நாடகங்களில் இதுவும் ஒன்று. 2025 எந்த மத்திய அரசும் பிஜேபியாக இருந்தாலும் மத்திய அரசாக இருக்க பிஜேபி டீலிமிட்டேஷனு இதை பற்றி நடத்த போகிறோம், இத்தனை தென் மாநிலங்களில் இருக்கிற இத்தனை எம்பிகளோட முதல்ல எதிர்த்தது யாரு? அதை தான் நீங்கள் கேள்வி கேட்டீங்க, எனக்கு மறந்து போயிரும்ல. சொல்லுங்க. தென் மாநிலங்கள்ல இருக்கிற எம்பி தொகுதியோட இடங்கள் வந்து குறைய போகிறது அப்படின்னு சொல்லி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. ஆஸ் பர் த அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அப்ப அதுக்குள்ளாரையுமே இவர் வந்து டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க, அதனால நாங்க அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறாரு. 5 மாநில முதல்வர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்தியாலேயே ஒரு புரட்சி செஞ்ச மாதிரி செஞ்சு தான் வந்து தென் மாநில மாவட்டங்களோட எம்பி எல்லாம் காப்பாற்ற போறோம், டீலிமிட்டேஷனுக்கு ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எம்பியா இருக்கிறவங்க எல்லாம் அமைச்சர் ஆக போறாங்கன்னு ஒரு இடத்துல வந்து பொது வெளியில சொல்றாரு. சரிங்களா? எப்படிங்க இப்ப பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் 2029 வரைக்கும் பிஜேபி ஆட்சி தான் அபிஷியலா இருக்கு, எப்படிங்க அமைச்சர் ஆக முடியும்? அப்ப நாங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணா நாங்க வந்து சப்போர்ட் பண்ண போறோம்ன்றது மறைமுகமா சொல்ற, நேர்முகமா சொன்னாருன்னு நான் சொல்ல. அதுல ஒரு மறைமுக அர்த்தமா நாங்கள் புரிந்து கொண்டோம். அவர் நேர்முகமா சொல்லல, நாங்கள் புரிந்து கொண்டதாக இருக்கட்டும். சரிங்களா? நாங்க அப்ப நீங்க வந்து அதாவது அபிஷியலாவே வராத விஷயத்துக்கு நீங்க முன்னாடியே 2025 5 மாநில முதல்வர்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டு இதை பத்தி பேசியிருக்கீங்க. நாங்க வருமுன் காப்போம் தான் ஒரு தமிழக முதல்வர் வந்து தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், தமிழ் மாநில உரிமைகளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடுத்த ஆக்ஷன் எடுக்கிறார். ஆக்ஷன் எடுக்கிறப்ப அனைத்து எம்பிகளும் வாங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க. எப்போதுமே எங்க தளபதி வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் கொண்டே இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு
நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துல கூட்டனால மட்டும் இப்ப காவேரி நீங்க மீட்டு எடுத்துட்டீங்களா? இது வரைக்கும் எத்தனை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கீங்க? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதுனால என்னால காவேரிக்கு நமக்கு என்னென்ன உரிமை கிடைச்சிருக்கு? கர்நாடகால கூட்டுறாங்க. அவங்க கூட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். அவங்க வந்து பாதிக்கப்படுற ஆள் நம்ம தான். அதனால தான் சொல்றோம், இந்த தடவை சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து நிரந்தரமான தீர்வை எட்டி இனி காவேரியோட நதிநீர் பங்கீட தமிழகத்துக்கு நிரந்தரமா மீட்டெடுக்க கொடுக்க போறதுதான் எங்க தளபதியோட வேலை. உண்மையில மகிழ்ச்சியான சரிங்களா கருத்து தான், நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கு நம்ம ராமசேகன் கேட்கலாம். ராமசேகன் சார், இப்போ நம்ம மலைக்கோட்டை பழனிசாமி வந்து சொல்லிட்டார், நாங்கள் தமிழக உரிமையை வந்து மீட்டெடுப்போம், இதுவரை அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி நீங்கள் என்னத்தை சாதிச்சீங்க, அதனால நாங்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நாளைக்கு நாங்கள் கூட்ட போகிறோம், தேவையெனில் கூட்டுவோம், அதாவது தேவைப்பட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அவர் கூட்டுவோம் அப்படின்னு சட்டசபையில் நீங்கள் யாரும் சொல்லலாம். ஆனால் மலைக்கோட்டை பழனிசாமி வந்து சொல்கிறாரு, தேவைப்பட்டாலும் கூட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வந்து இது எனக்கு என்ன இதில் படுறது அப்படின்னா, பொதுவாக இந்த விவாதம் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோன்னா, ஒரு முக்கியமான பிரச்சனையாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் அங்கே காவேரியில் அங்கே நடத்தி ஓசூரில் பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டாங்க, நமக்கு தண்ணி வரல, குறுவை சாகுபடி நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஏன்னா பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படல. இப்போ எலெக்ஷனும் இல்லை, ஒன்றும் இல்லை, டீலிமிட்டேஷன் பண்ண ப்ராசஸ்க்கு ஒரு மசோதா கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. இதுவரை நாடாளுமன்றத்தில் அது பட்டியலிடப்படவில்லை. இத்தனாம் தேதி இந்த மசோதா தாக்கல் செய்யப்படணும், பட்டியலிடப்படவில்லை. அதற்கு ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுகிறோம், ஆனால் காவிரிக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டவில்லை என்று கூட்டணி கட்சி எம்பிக்கள் சொன்னாங்க. இப்போ சார் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் நாங்கள் தமிழகத்தின் உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் உறுதி சொல்லிட்டாரு. அனைத்து கட்சி கூட்டம் தொடர்ச்சியாக நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்றி என்ன யூஸ் இருக்கு, அதனால தேவையில்லை, நாங்கள் தேவைப்படும் போது கூப்பிடுவோம் அப்படிங்கிறார். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது அவர் சொல்கிறது கரெக்டு தானே? தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசினுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மடமாற்றுறது. தே ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் செட்டிங் அப் நரேட்டிவ்ஸ் அண்டு டேர்னிங் யூட்டர்ன் அடிக்கிறது தான் அவங்களுடைய எக்ஸ்பர்ட். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த பிரச்சனையை விட்டுட்டு வேறு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. அதுபோல் இன்றைக்கு குறுவை சாகுபடி செய்ய முடியாத ஒரு துர்பாக்கிய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டு, தமிழகம் என்றால் விவசாயம், விவசாயம் என்றால் தமிழகம், தமிழகத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சனையிலே அலட்சியம் காட்டி வருகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு என்பதை இது காட்டுகிறது. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் 2021 முதல் 2026 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகம் ஆட்சி கட்டிலே இருக்கும்போது அதனுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய புதல்வன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஜூன் மாதம் 12ஆம் தேதியே காவேரி திறந்து விடப்பட்டது. ஒரு வருடம் மே மாதத்திலே திறந்து விடப்பட்டது. விவசாயிகள் எல்லாம் அப்பொழுது விவசாயம் நல்ல முறையில் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது ஜூன் மாதம் தாண்டி ஜூலை மாதம் வந்த பிறகும் காவிரியிலே தண்ணி வராத சூழலிலே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழகத்தினுடைய ஒற்றுமையை நிலைநாட்டி அதை ஒன்றிய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் அதை காட்டக்கூடிய பொறுப்பிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசும் முதலமைச்சர் திரு விஜய் அவரும் இருக்கிறார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ஒரு அனைத்து கட்சிகள் கூட்டம் கூட்டி அதில் திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகளுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை சொன்னால் அந்த கருத்துக்களுக்கு பதில் கருத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் சொல்ல முடியாது. வீட்டுக்கு சென்று யாராவது எழுதி கொடுத்த பிறகு அறிக்கையாக கொடுக்க முடியுமே ஒழிய எதிர்கட்சிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிமிஷம் சார், எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியாமல் இன்னைக்கு கரெக்டா ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நண்பர்கிட்ட பதிலே வரல. என்ன கேட்டீங்க? இப்ப காவேரி பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை, அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல, ஆனால் தொகுதி வரையறை மறுசீரமைப்பு சம்பந்தமாக மசோதா பட்டியலிடாத சூழலில் இன்னும் 3 நாட்கள் தான் பாராளுமன்றம் இருக்கு. இந்த சூழல்ல இந்த பிரச்சனை ஒரு பர்னிங் இஷ்யூவா? அது மட்டுமல்ல, மறுசீரமைப்பு விஷயத்துல தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டணுமே ஒழிஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டியது இல்லை. ஒரு புதுமை மாற்றம் வரல. நீங்க தான் மாற்றமா கேட்கல, மாநிலம்னா எம்எல்ஏ எதிர்பார்த்த மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து இருக்கிறது வெற்றி கழகத்தில். எம்பிக்கள் கூட்டம் நடத்துறீங்களா? ஒரே ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன்,
எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறதுக்கு தமிழக முதலமைச்சர் ஏன் கூட்டுறாரு? அவருக்கு ஒரு எம்பியும் இல்ல. 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடல. ராஜ்யசபாவுக்கு ஒரு உறுப்பினர் அவர் சார்பில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வெற்றி பெறக்கூடிய சூழல் வரக்குள்ள அதை காங்கிரஸ் விட்டு கொடுக்கிறாரு. என்ன காரணம்? கூட்டணி தர்மத்துக்காக விட்டு கொடுக்கல. கூட்டணி கட்சிகளுக்கு எம்பிகள் இருக்காங்க, காங்கிரஸுக்கு எம்பிகள் இருக்காங்க. நான் பேச இவர் பேசக்குள்ள நான் குறுக்கிடல. சபை நாகரிகம் கருதி குறுக்கல வேணாம் சொல்லுங்க. ஒன்னு அவர் எம்பிகள் கூட்டம் கூட்டுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் கட்சிக்கு எம்பி இல்ல. அவர் கட்சிக்கு எம்பி வர வேண்டிய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்காங்க. அவருக்கு எம்பி வர வேண்டிய வாய்ப்பு வந்தப்ப கூட காங்கிரஸ் விட்டு கொடுத்தாரு. ஏன்னா காங்கிரஸுக்கு ஏன் விட்டு கொடுத்தாருன்னா, வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் ராஜ்யசபாவுக்கு சென்றால் அங்கே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேச வேண்டும். எதிர்த்து பேசினால் முதலாளிகள் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கோபித்துக் கொள்வார்கள். பேசவில்லை என்றால் காங்கிரஸ் கோச்சிக்கும். பாஜக எதிர்ப்பு சொல்றீங்க. இப்ப பாஜக எதிர்த்து சார் நிறைய எம்பிக்கள் கூட நடக்குது. திமுக கலந்துக்குமா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இல்ல. தொகுதி மசோதா எதுக்கு? தொகுதி மசோதாவை பற்றி விவாதிக்கன்னு போடுறாரு. மசோதா இன்னும் டேபிளுக்கே வரல. எதை பத்தி விவாதிப்பாரு? இல்ல ஓட்டிங்ல யாருக்கு ஆதரவளிக்க போறீங்க? அந்தந்த கட்சிகள் முடிவு பண்ண போகுது. முதலமைச்சர் என்ன முடிவு பண்ண போறாரு? தென்னிந்திய மாநிலங்களில் இல்லாத சூழல்ல பாதிப்பு ஏற்படக்கூடாது முடிவு எடுக்கிறார். எம்பிக்கள் இல்லாத சூழல்ல தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தெரிவிக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும். எம்பி கூட்டத்தை கூட்டக்கூடாது. அதுதான் சொல்றேன், மடைமாற்றும் அரசியலை. ஒரே ஒரு கேள்வி பிரதருக்கு கேக்குறேங்க, சகோதரருக்கு. மாற்றம் நாங்கல்ல. இந்த 100 நாள் ஆட்சி முடிய கிட்டத்தட்ட 100 நாள் நெருங்குது. ஆட்சி 3 மாதங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. இன்னையோட 3 மாதம் நிறைவாயிட்டு. 3 மாத ஆட்சியில திமுக கொண்டு வந்த திட்டங்களை தாண்டி ஏதாவது ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கா சொல்லுங்க. ஒரு திட்டம் சொல்லுங்க. எல்லா திட்டத்தோடையும் பேர் மாற்றாங்க. பேர் மாற்ற ஆட்சி தானே ஒழிய. இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தெளிவா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, வேளாண்மை துறை அமைச்சர். இந்த அமைச்சர் பட்ஜெட் படிக்கக்குள்ள நானே படிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா திமுக அரசுல என்னென்ன திட்டமோ அதை எல்லாத்தையுமே பேரை மாத்தி படிச்சாரே ஒழிய புதிய திட்டங்கள் அல்ல. அது மட்டுமல்ல, வேளாண்மை துறையில திமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் ஒதுக்கீடு செய்த நிதியை விட குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு துரோகம் விளைவிக்கப்பட்டிருக்கு. குறுவை விவசாயம் செய்ய இயலவில்லை விவசாயிகள். இன்றைக்கு காவிரி, நான் டெல்டா பகுதி மயிலாடுதுறையிலிருந்து வருவன். இன்றைக்கு விவசாயிகள் படுகின்ற பாடு. திருச்சி நீங்க மயிலாடுதுறை விட மயிலாடுதுறை ஹார்ட். இன்னும் விவசாய பகுதிகள் அதிகம் நிறைந்த பகுதி. இன்னும் சொல்ல போன விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பகுதி. இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் படுகின்ற பாடு, ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. ஆனா தள்ளுபடி செய்யப்பட்டது என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கக்கூடிய அரசு, விவசாயிகளை ஏமாற்றிய அரசு, மொத்தத்தில் தமிழக மக்களை ஏமாற்றும் அரசு. சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. இல்ல கேட்டது வாங்க. அவர் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு நாங்க எந்த அரசியல் காரணமும் இல்ல அப்படின்னு நீங்க அசம்பிளில சொல்லிட்டாரு. தேவைப்படும் போது நான் கூப்பிடுறேன். இப்ப தண்ணி இப்ப தேவை இல்லாம எப்ப தேவை? விவசாய நேரத்துல தேவை இல்லாம எப்ப தேவை? இப்பதானுங்க கூட்டணும். தண்ணி நீங்க கரெக்டா கேட்டீங்க. பாதிக்கப்படாத தண்ணி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என ஒற்றுமையை பறைசாற்றிய பொழுது பாதிக்கப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியான நிலையில இந்த தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை ஒன்றிய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் உணர்த்த வேண்டிய முக்கிய தருணத்துல கூட்டலன்னா என்ன அர்த்தம்? 2 விஷயங்க. கூட்டுனா ஒன்றிய அரசு பெரிய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன அண்ணன் காங்கிரசும் கோச்சிக்கும். ஏன்னா கர்நாடகால காங்கிரஸ் கூட்டணி 2 பேருக்கு சப்போர்ட் பண்றீங்க. அது பிள்ளைங்களுக்கு தொட்டிலையும் ஆட்டி விடுது. பெரிய உலக அதிசயங்க. இந்த மாதிரி எங்கேயுமே நடக்காது. ஒரு பக்கம் ஒன்றிய அரசுக்கு ஆதரவு, மறுபக்கம் காங்கிரஸ் கூட்டணி. நீங்க ஒன்றிய அரசுக்கு ஆதரவுனா நாளைக்கு அந்த கூட்டம் எம்பிக்கள் கூட்டம் ஒரே ஒரு விஷயம், இந்த ஆட்சி 100 நாட்கள் நெருங்குது. சரி, அது கேக்குறாங்க. ஒன்றிய அரசு எந்த நிதியும் வழங்கல. எந்த அமைச்சராவது, தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சராவது, சட்டமன்ற உறுப்பினராவது பாரதிய ஜனதா கட்சிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்களா சொல்லுங்க. கலந்துக்கிறத விட்டுறேன். இல்ல நிதி ஒதுக்காது எந்த இதையாவது ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்காங்களா? இல்ல சொல்லுங்க. இது ஒன்றிய அவர் பதில் சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு இந்த நிதி ஒதுக்காத விஷயம் சொன்னீங்களா, இன்னைக்கு ஒரு நிதி பகிர்வு முறைப்படுத்தும் மசோதாவை ஏக மனதாக
நிறைவேற்றிருக்காங்க. மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யக்கூடிய ஒரு மசோதா. நீங்கள் நிதி ஒதுக்கலை, அது என்ன இவங்க கேட்டாங்கன்னு கேட்டீங்க. இப்போ வந்து மலைக்கோட்டை பழனிசாமி 2 பதில் சொல்ல போகிறாரு. ஒன்று வந்து பதில் 100 நாளில் வந்து அவர் வந்து கேட்டதில் வந்து முக்கியமான கேள்வி வந்து, புதுசாக நீங்கள் ஒன்றும் திட்டங்கள்லாம் செயல்படுத்தலை, நீங்கள் ஃபுல்லாக பெயர் மாற்றம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். 2வது இந்த மாதிரி பிஜேபியை நேரடியாக முதலமைச்சர் எதிர்க்கலைன்னாரு. நான் அதுக்கு வந்து நான் ஒரு என்ன சொன்னேன்னா, இல்லை நாளைக்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டமே பிஜேபியை எதிர்த்து தான் நான் சொன்னேன். வேற பிஜேபியை நேரடியாக அவர்கள் எதிர்த்த கட்டங்கள் செயல்பாடுகள் எது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது அவருக்கு சொன்னார், ஏற்கனவே போட்ட திட்டத்துக்கு தான் நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் அப்படின்னு. அதாவது நல்ல திட்டங்கள் இருக்கிறப்ப அந்த திட்டங்களை பின்தொடர்றது வந்து தப்பு கிடையாது. நல்ல திட்டங்கள் இருக்குன்றதுக்கு திமுக ஆரம்பிச்சாங்க, அதிமுக அது வந்து அரசு, தமிழ்நாடு அரசு ஆரம்பித்த திட்டங்கள். அது திமுகவாக இருந்திருக்கலாம், அதிமுகவாக இருந்திருக்கலாம், காங்கிரஸாக இருந்திருக்கலாம். ஒரு நல்ல திட்டங்கள் செயல்படுத்துறப்ப அந்த திட்டங்கள் இருந்ததை செயல்படுத்துறோம். சரிங்களா? புதியதா அண்ணன் ஆரம்பிச்சுக்கலையா? வெற்றின்னு ஊழல வந்திருக்காது, எதுக்குன்னு தெரியல. வெற்றின்னு திட்டங்களுக்கெல்லாம் ஊழல வந்து கட்சி பேர் இருக்குல்ல, வெற்றின்றது கட்சி பேரு. வெற்றின்றது உண்மையிலேயே வெற்றியான மக்கள் ஒரு புத்துணர்ச்சியான பேர், எந்தூசாசியம். அது அதேதான் அவங்க சொல்லுவாங்க. முதல்வர் அப்படிங்கிறது வரப்போகிற அனைத்து முதல்வர், இருந்த முதல்வர் எல்லாம் சேர்ந்தா முதல்வன். நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், முதல்வர் காலை வரும் திட்டங்கள்லாம் வந்து தமிழ் அவங்களோட விளக்கம் உங்களோட விளக்கம். ஆனா அந்த பேர் மாத்துறது அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது நல்லது தானங்க சார். ஒரு தனிப்பட்ட குடும்பத்தின் பேர்ல வந்து கலைஞர் காப்பீடு திட்டம், இது கலைஞர் முதல்வர் திட்டம், கலைஞர் பேர் இல்ல, நார்மலாவே பேரை சொல்லி பிராண்டிங் பண்ணி தானே மக்களை இவ்வளவு வருஷமா. வெற்றிங்கிறது பிராண்டிங் இல்ல. வெற்றின்றது என்னங்க பிராண்டிங்? வெற்றின்றது தமிழ் கட்சி பேரா தானே. தமிழக வெற்றி கழகம் கட்சி பேரு. வெற்றின்றது ஒரு தமிழ் சொல்லுங்க. வெற்றின்றது ஒரு வெற்றிக்கான வாகைக்கான ஒரு சொல்லுங்க, அறிஞர் பொருளுங்க. முதல்வன்கிறது சமஸ்கிருதமா? முதல்வன்றது தமிழ் தாங்க, ஹிந்தி நான் சொன்னேன். முதல்வன்றது சார், நான் முதல்வன் மாத்துறீங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து பேர் வந்து மக்களுக்கு பொதுப்படையான பேரா இருக்கணும், அதுக்காக நான் மாத்தி. காலை சிற்றுண்டி உணவு திட்டம், அது காமராஜர் சிற்றுண்டி திட்டம் மாற்றலாம். சத்துணவு அளித்தது அவர் தானங்க, அவர் பேர்ல இருக்கணும்ல. அவர் தமிழ்நாட்டுக்கு எத்தனை அணைகள் கட்டி தமிழ்நாட்டோட பள்ளிக்கூடம் மாலை சிற்றுண்டி உணவு வச்சுட்டு காமராஜர் நாங்க ஏங்க அப்படி வைக்கணும்? நீங்க அது ஒரு திட்டம் தொடங்குறாங்க, நீங்க அதுல போய் 100 பேரை வைக்க என்ன அர்த்தம்? அந்த திட்டத்தோட பெயர் வந்து ஒரு பொது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, மக்களும் நினைக்கிறாங்க. அதை யாரும் தாலிக்கு தங்கதுக்கு அண்ணன் சீர்னு வச்சுங்க. என்னங்க தாலிக்கு தங்கதுக்கு? ஆமா, அண்ணன் தானே. தாய் மாமன்றது அண்ணன் தானே. ஏன் அப்படி தாலிக்கு தங்கடே இருந்துட்டு போகுது? எங்க அண்ணன்னா விஜய் சார் தான். அந்த திட்டத்துக்கு பேர புதுசா திட்டத்துக்கு பேர் வைக்கணும். நீங்க அண்ணன் இருக்கிறதுல உங்க பேரை வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? என்ன இதுல என்னங்க அண்ணன்னு பேர் வைக்கிறது தப்பா? நீங்க அண்ணன் தப்பு இல்ல, வெற்றி தப்பு இல்ல, ஆனா முதல்வன் தப்பு, தாலிக்கு தகங்க தப்பு. எந்த பேர் வேணாலும் வைக்கலாங்க. அந்த திட்டத்தை சரியான முறையில செயல்படுத்தி ஊழல் இல்லாம கடைக்கோடியில் இருக்கிற தமிழர்களுக்கும் போய் சென்று சேர வைக்கிறது. புதிய திட்டங்கள் என்ன சொல்லுங்க? புதிய திட்டங்கள் காமராஜரோட மாடர்ன் ஸ்கூல் ஒன்னு கொண்டு வரும், மாநில பள்ளி சிறப்பு. அதுல பார்த்து பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ, என்சிஆர்டி, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்கிற ஸ்கூலை நம்ம தமிழக கவர்மெண்ட் அரசு கொண்டு வர போகுது. ஈக்குவல் டு இந்த கேந்திர வித்யாலயம் சொல்றாங்களா, அதுக்கு இணையான பள்ளியாக உருவாக்க போறோம். அது ஒண்ணு புதிய திட்டம். சரி, மாணவர்களுக்கு வந்து ஸ்மார்ட் சைக்கிள் கொடுக்குறோம். ஏன் ஸ்மார்ட் சைக்கிள் கொடுக்குறாங்க சார்? சைக்கிள் கொடுத்தாங்க சார். அந்த சைக்கிள்லாம் காயலாங்கடையில் இருக்கு. அது வரைக்கும் நானும் சைக்கிள் போய் படிச்சவன் தான். நான் மணச்சநல்லூர் கிராமத்துல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போய் தான் படிச்சுட்டு வந்தேன். நீங்க ஸ்கூல் வேற ஏதாவது பைக் கொடுத்தா டிவிஎஸ் சொல்றேன். நீங்க கேக்குறதுக்குள்ள நான் ஒரு பதில் சொன்னா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி ஒரு பதில் சொல்றது? TS50 இப்ப இல்ல, வழக்கொழிஞ்சிருச்சு. எக்ஸல் சூப்பர் தான் இருக்குது. சரிங்களா? இது இல்ல, TS50 இல்ல. TS50 லூனா, டிவிஎஸ் சாம்பு அதெல்லாம் இல்ல, போயிடுச்சு. சரிங்களா? அதுல 6 கிலோமீட்டர் சைக்கிள்ல போவோம் நாங்க. அந்த சைக்கிளுக்கு புது சைக்கிள் கொடுக்குறீங்க. அடுத்த திட்டம் சார், சைக்கிள் ஸ்மார்ட் சைக்கிள் கொடுக்குறோம். அந்த பையன் குழந்தை போயிட்டு வர ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. அதுல அந்த குழந்தைகளோட பாதுகாப்பு முக்கியம். சரிங்களா? அத முன்கொண்டு வர்றோம். சரிங்களா? அண்ணன் சீர் திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டு புடவையும் 1 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறோம். இது வந்து புதுமையான திட்டம் தான். குழந்தைகளுக்கு தங்க மோதிரம். இவனே கேட்டாங்க, இது குழந்தைகளுக்கு எதுக்கு தங்க மோதிரம் நம்ம தமிழ்நாடு இருக்க பட்ஜெட்ல அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சார். சென்னை மாநகராட்சியில பிறந்த நாள்ல தங்க மோதிரம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கலைஞர் பிறந்த நாள், இது வந்து ஸ்டாலின் பிறந்த நாள் கொடுத்துருக்காங்க. பிறந்த நாள்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனையில குழந்தைகள் பிறந்தால் நாங்க குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்குறோம். அந்த திட்டம் இருக்கு. இது வந்து அரசால அங்கீகரிக்கப்பட்ட திட்டம். இப்ப நாங்க செயல்படுத்துறோம். சரிங்களா? இந்த திட்டம் வந்து அவர் ஒரு தாய் மாமனா தகப்பனா அந்த இடத்துல நின்று சிந்திக்கிறாரு. குடும்பத்துல காசே இல்லாட்டி கூட தீபாவளி பொங்கல் கொண்டாடுறப்ப தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, வேற புது திட்டம்.
சார் நிறைய காமராஜர் இருக்கு. சிறப்பு நான் பூஜை எடுத்து சொன்னீங்க. அது காமராஜர் சிறப்பு பூஜை சொன்னீங்க. சரி, ஓகே, அது புதுசா என்னன்னு சார் சொல்லுவாரு. நீங்க புதுசு இது ரெண்டு ஏற்கனவே உள்ள திட்டம் தான். நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அப்டேட் நீங்க போட்ட பண்ணிருக்கீங்க. திட்டம் எல்லாம் அப்கிரேட் திட்டம் தான் சார். 50 வருடங்கள்ல நீங்க போட்ட திட்டம் எல்லாமே எப்படி இருக்கு? ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டலை பாருங்க. நீங்க ஓமாந்தூர் ஹாஸ்பிட்டல்ல என்ன மாதிரி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டு வரணும். இன்னைக்கு கூட நான் பார்த்த போட்டோ பிடிச்சிருப்பேன். அவ்வளவு பெரிய கட்டடம், ஒரு 10 அப்போலோ கட்டலாம் அந்த இடத்துல, 10 அப்போலோ கட்டலாம். அந்த அதை வந்து பராமரிப்புல வச்சிருக்காங்க. நீங்க 50 வருஷமா நடத்தின ஆட்சிகள்ல 2 அரசு கட்சிகளும் ஏடிஎம்கே பேர் மாற்ற திட்டம் இருக்காது. என்னங்க சார், பேர் மாத்திரதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல மக்களுக்கு நல்லது நடக்கிறது பிரச்சனையா? நீங்க சொல்லுங்க. நான் பழனிசாமியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், குமரனா இருக்கலாம், முத்துக்குமரனா இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. என்னால என்ன பயன், என்னால என்ன செயலுக்கு தான். மோகன்துரார் ஹாஸ்பிட்டல்ல தானே சார் இருக்காரு. என்ன இடம் பிரச்சனைங்க? அது பராமரிப்பு இல்லாம இருக்கு. இங்க சுத்தி இருக்கிற பகுதியெல்லாம் இப்பதான் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி நிறைய அரசு திட்டங்கள்லாம் நிறைய போட்டாங்க. திட்டங்கள்லாம் நிறைய போட்டு கார் ரேஸ் நடத்துறதுக்கு சரியா சார். அது சட்டப்பேரவை காட்டி கட்டது ஆஸ்பத்திரியா மாத்திட்டாங்க போன கவர்மெண்ட். அது ஜெயலலிதா அம்மா மாத்தினாங்க. சரிதானே? அது அவங்கள தான் கேட்கணும். அது அவங்க இருந்தாங்கன்னா கேட்டு சொல்லுங்க. சரிங்களா? அது அவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த விடை. சரிங்களா? அதனால மாத்துனாங்க. அதனால நீங்க சொன்னீங்கல்ல கூட்டம், அதனால சொன்னது. மருத்துவமனையா மாத்துனது கடந்த அதிமுக ஆட்சியில மாத்துனது. பைப் இருக்கு, அதுல தண்ணி வர தண்ணி நல்லா இருக்குதா? ஒரு குப்பை தொட்டி இருக்குதுங்களா ப்ராப்பரா? ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குதா? ஸ்கீம் சொல்லுங்க. நீங்க என்ன ஸ்கீம்ஸ்? எல்லாத்தையும் எடுத்தான் சொல்லணும். ஒரு நாள் உட்காருங்களா, புக் வச்சிருக்கேன், எல்லாத்தையும் கரெக்டா வாசிச்சிடுறேன். பட்ஜெட்ல வாசிக்கிற மாதிரி இன்னைக்கு 2 நாள் பட்ஜெட்ல எல்லா திட்டங்களையும் பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. எங்களோட மாண்புமிகு நிதி அமைச்சர் மரியவில்சன் அண்ணன் சொல்லியிருக்காரு, வேளாண் துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே திறம்பட எல்லாம் கிளியரா சொல்லிருக்காங்க. நல்லது மனப்பாடம் பண்ணணும்னா நீங்க கொடுக்கணும். சரி, நான் பார்த்து படிக்கணும். நீங்க டைம் கொடுக்கணும். எல்லாத்தையுமே நான் வாசிச்சிடுறேன். புதிய திட்டங்கள் நிறைய நாங்களும் அறிமுகப்படுத்தணும்னு சொன்னோம். எல்லாமே புதிய திட்டங்கள் இருக்குன்னு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா போதும். திட்டங்களை, புதிய திட்டங்கள் பெயரளவுல இல்ல, இனி செயலளவுல இருக்க போகுது. அதை தான் பார்க்க போறீங்க. நேர்மையா இருக்க போகுது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து 90 நாள் ஆயிடுச்சு. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல இப்ப போய் பாருங்க, ₹1 லஞ்சம் கிடையாது. எல்லா ஜனமும் ப்ராப்பரா வேலை பார்க்கறாங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல லஞ்சம் இல்லாம வேலை பார்க்கறாங்க. இதுவே பெரிய மாற்றம். லஞ்சத்தெல்லாம் ஒழிக்க முடியுமா? லஞ்சம்ன்றது புற்றுநோய் மாதிரி, லஞ்சம்னா கொரோனா மாதிரி, அப்படி இப்படின்னானுங்க. எல்லாத்தையும் ஒழிச்சு இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைமரி கிரவுண்ட் லெவல் ஃபவுண்டேஷனை கிளியர் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த லெவல்ல இன்னைக்கு ஃப்ளோர் எழும்புது பாருங்க. தமிழ்நாடு வந்து எப்படி எழும்ப போகுது பாருங்க. கூவம் இத்தனை நாளா எப்படி கிடந்தது, எத்தனை வருஷம், ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு வந்தப்போ கூவத்தை கிளீன் பண்றோம், கூவத்தை கிளீன் பண்றோம்னு 500 கோடி இருந்து 1000 கோடி ஒதுக்குவாங்க. கூவமா தான் கிடக்குது. நீங்களும் பாக்குறீங்க, நானும் பாக்குறேன்ல. இப்ப நாங்க கூவத்தை கிளீன் பண்ணி அதுல படகு சவாரி விட்டு பாலத்துல லண்டன் பிரிட்ஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம பாட்டு சென்னையிலேயே வந்து சென்னை பிரிட்ஜ்னு பாட போற பாருங்க. நிஜமா நடக்க போகுது சார். நான் பேச்சுக்காக சொல்லல, இது உண்மை. கல்வி திட்டங்கள், புதிய கல்வி திட்டங்கள். நம்ம எல்லாம் ஒரு பாடம் படிச்சுட்டு இருக்கோம். அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னொரு பாடத்தை வச்சு எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம கூவ வந்து நல்லா ஆறா ஓடி இருக்கீங்க. கூவா ஏன் தெரியாத உங்களுக்கு? தெரியாம நேத்து தான் வந்து பிறந்து இன்னைக்கு வந்திருக்க மாதிரி கேக்குறீங்க. நீங்க இத்தனை வருஷமா 40-50 வருஷமா இங்க தானே இருக்கீங்க. கூவ இப்போ இந்த 5 வருஷத்துல ஃபுல்லா நல்ல தண்ணி ஓடுங்க. நீங்க நல்ல தண்ணி ஓடுவாங்க. ஓட போறத பார்க்க போறீங்க. நீங்க பார்த்துட்டு நம்ம 2 பேரும் இதே மேடையில பேச போறோம். அன்னைக்கு பேசுறப்ப உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா பேசுறவங்க தான் சார் சத்தியமா பேசுவாங்க. பேசுறதுல 3 வகை இருக்கு. இந்த பேப்பர்ல எங்க தமிழக கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் இன்னைக்கு சட்டசபையிலே சொல்லியிருக்காரு. 3 விதமா பேசுறது இருக்கு. ஒன்னு வந்து கையில குறிப்பு எடுத்துக்கிட்டு பேப்பரை பார்த்து வாசிச்சு பேசுறது ஒரு விதம். டாபிக் வாங்க. இருங்க சார், உங்க டாபிக் தான் வரேன். டாபிக் வாங்க. பேச்சுக்கு விரண்டவாதமா பேசுறது. கேள்விக்கு பதில் சொல்லல. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்களே. என்ன 3 விதமா போய் சொல்றது? நீங்க போய் சொல்றதையே தான் 50 வருஷமா செஞ்சிருக்கீங்க. இங்க பாருங்க, சொல்ல தெரியல. சொல்ல தெரியாம என்ன திட்டம் படிக்க சொல்லுங்க. படிக்கிறோம். சொல்லுங்க, என்ன திட்டம் இல்ல பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் தெரியும். ஆட்சி வந்து ஒரு திட்டம் கேட்டா புக்கு புக்கா லஞ்சம் ஒழிச்சதே பெரிய திட்டம் தாங்க. இத்தனை நாள் நீங்க லஞ்சம் ஊழல் வாங்கிட்டீங்க, அதை ஒழிச்சதே பெரிய திட்டம். ஆமாங்க, நீங்க செஞ்ச லஞ்சமும் ஊழல்ல குறையோடி கிடக்க. வெல்லவே முடியல உங்களால. உண்மையை வெல்ல முடியல, நேர்மையை வெல்ல முடியல. அப்படியே வென்றுக்கணுமே. 2026 கொளத்தூர்லயே தோத்து போயிட்டீங்க. நீங்க கொளத்தூர்ல தோல்வி சகஜமா பேசுவீங்க. நீங்க தோத்துட்டீங்களே. பழனிசாமி நம்ம வந்து பேசுறது வந்து அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்கு தேவையா
தொகுதி மறுவரைக்கு தேவையாங்கிறத நம்ம பேசுகிறோம் அப்போ. சரியா, இப்போதைக்கு நீங்கள் உங்களோட வாதம் வந்து என்னது, காவிரிக்கு நாங்கள் தேவைப்பட்டால் கூடுவோம், அந்த உரிமைகளை மீட்போம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் அந்த வாதத்தில் அவர் வந்து பட்ஜெட் தமிழக முதல்வர் எந்த கூட்டத்தை கூட்டணும்னு அவர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் முடிவு பண்ணுவார். மக்களுக்கு என்னென்ன மலேசியாஸ்ல மேக்ஸைஸ் விக்கிறது, இந்த மாதிரி அந்த வேலை எல்லாம் துபாய்க்கு போறது, அமெரிக்காவுக்கு போறது, இன்வெஸ்ட்மெண்ட்காக போனீங்களா? சொல்றேன். இப்போ வந்து மற்ற கட்சிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, உங்க கூட்டணி கட்சியில் உள்ள கட்சிகளுமே இந்த அனைத்து கட்சி கூட்டம் தொடர்பாக வந்து பேரவையில் வந்து வலியுறுத்துறாங்க. இப்போ நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இந்த தொகுதி மறுவரையை வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு திமுக தரப்பில் சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அந்த பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூட அந்த வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது என்ன அறிக்கை விட்டுருக்காருன்னா, நீங்கள் வந்து கூட்டத்தை கூடுவதில் எங்களோட நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை, தொகுதி மறுவரைக்கு நாங்கள் வந்து எதுக்குறோம், தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் எதுக்குறோம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த காவிரி பிரச்சனை தொடர்பாகவும் ஒரு கூட்டத்தை கூட்டினால் அது வந்து நல்லது, அதில் நாங்கள் பங்கேற்பதற்கு மறுப்பு தெரிவிக்கல. அவங்க வந்து நான் பங்கேற்பேன் தான் சொல்லியிருக்கிறாங்க. தலைவரை சந்தித்து அவர் முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் முடிவெடுப்பார்னு இருக்காங்க. நாளைக்கு அனைத்து கட்சின்ற எம்பிஸ் ஆல் எம்பிஸோட கூட்டத்துக்கு வந்து நீங்க வருவீங்களா மாட்டீங்களான்னு எங்க ஆதவர்ஜன் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜன் கேட்டிருக்காங்க. தலைவர் முடிவெடுப்பார்னு இருக்காங்க. ஓகே, முடிவெடுக்கட்டும். நிறைய உங்க கருத்து சொல்லுங்க ராமசேகரன் சார், உங்க சொல்லுங்க. அவர் வந்து பல பதிவுகளை சொல்லியிருக்கிறாரு. எங்களோட திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து செயல்படுத்தும் திட்டமாக இருக்கும். அது கூவம் நதிநீரை சீரமைக்கும் திட்டமாக இருந்தாலும் சரி, காமராஜர் சிறப்பு பள்ளி என பல்வேறு திட்டங்கள் எங்களுக்கு நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஆனால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் வந்து உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். தேவைப்படும் போது உறுதியாக அதை கூட்டுவோம்னு அவர் மலைக்கோட்டை பழனிசாமி சொல்லியிருக்கிறார். இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லாட்டா அவங்களோட அந்த ஒரு அரசியல் வியூகமாக என்னன்னு தெரியல, திமுகவோட நிலைப்பாடு என்ன என்பதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான் அவங்களோட திட்டமாக இருக்குது. அது நாளை கூட்டத்தில் அது எதிரொலிக்குமா? இப்படி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் இந்த திட்டங்களை பற்றி சொன்னார். காமராஜர் கல்வி திட்டம் சொன்னார். அது வேற ஒன்றும் இல்லை, திமுகவோட ஸ்மார்ட் கிளாஸ் திட்டத்தோட மறுபெயர் தான் அது. சரி, தங்க மோதிரம் திட்டம்னாரு. தேர்தல் அறிக்கையில் சொன்னது பிறக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் வழங்கப்படும்னாரு. இப்போ வந்து அது அரசு மருத்துவமனைன்னு சுருங்கி போச்சு. இன்னும் திட்டம் நடைமுறைப்படுத்தவும் இல்லை. புது திட்டங்கள் எதுவுமே சொல்லப்படலை. அதே போல தொகுதி வரையறையை பொறுத்தவரையும் தொகுதி வரையறையில் வந்து தொகுதிகள் குறைக்கப்படுகிறது, தென் இந்தியா பாதிக்கப்பட போகுதுன்னு கேள்விப்படக்குள்ள அதை முதல்ல எதிர்த்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். 5 மாநில முதலமைச்சர்களை அமைத்து கூட்டம் போட்டு தென்னிந்தியாவுடைய உரிமைகளை பாதுகாப்போன்னு திமுக தீர்மானம் போட்ட பிறகுதான் இப்போ ஒன்றிய அரசு வந்து 50% அனைத்து மாநிலங்களுக்கும் உயர்த்த போகிறோம், 2011 மக்கள் தொகை அடிப்படையில் இல்லை அப்படின்னு. திமுகவோட கோரிக்கை என்னன்னா, நீங்கள் உயர்த்தினீங்கன்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உயர்த்தணும். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருந்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். இன்னொன்று நண்பருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். திமுக அரசினுடைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள் என்பதால் நாங்கள் தொடர்கிறோம், பெயரை மாற்றி தொடர்கிறோம். அதுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நண்பர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாலும் உண்மையை பேசுறாரு, அதுக்காக நான் அவருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். திமுக திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் சொன்னதுக்கு. தொகுதி வரையறை பொறுத்தவரை அந்த டேபிள் அந்த பில் வச்ச பிறகு தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு பாதிப்பாக தொகுதிகள் குறைவு வட மாநிலங்களை காட்டிலும் ஏற்பட்டால் திமுக நிச்சயமாக எதிர்க்கும். ஆமா, அதுல எந்த தமிழகத்தினுடைய உரிமைகளையோ தமிழனுடைய உரிமைகளோ என்றைக்கும் விட்டுக் கொடுக்காத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உலகத்துக்கே தெரியும். அதை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. எந்த போராட்டத்துக்கும் ஜெயிலுக்கு போல எதுவும் அவங்க எதுவுமே செய்யல. அரசை எதிர்க்கல. ஆனால் நாங்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தமிழ் நலனுக்கு நிச்சயமாக எதிர்ப்போம். மலைக்கோட்டை பழனிசாமி, நீங்க நிறைவு கருத்தை சொல்லிருங்க சார். நிறைவு கருத்தை நாளைய கூட்டம் அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது நேரடியாக மக்கள் நலனுக்காகவோ உண்மையை சொல்லுங்க. இந்த அண்ணன் ஒரு கேட்டார்ல, அது வாசிச்சிடுறேன். இல்ல லிஸ்ட் எடுத்து நீங்க அது முடிஞ்சிட்டு கருத்தை ஆமா இதை மட்டும் சொல்லுங்க. இங்க பாருங்க, நாளைக்கு நடக்கிறது ஒரு அரசியல் ரீதியாக திமுக வைக்கக்கூடிய செக்கா இல்லையா சொல்லுங்க. என்னங்க செக்குன்னா, பிஜேபி வந்து தமிழ்நாடு தென்மாநில இடங்கள்ல இருக்க எம்பி இடத்த
குறைக்கப்படு பார்க்கறதா இல்ல பெருக்க பார்க்குதா அப்படின்றது வந்து பிற்காலத்தில் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ற பத்தி அதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம என்ன எடுக்கணுன்றதுக்காக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டணும்ன்றாரு. சரிங்களா? இவர் சொல்ற மாதிரி இவங்க 50 வருஷத்துல என்ன அது சொல்லக்கூடாது. நீங்க இது மட்டும் கருத்துக்கு சார் அவர் எல்லாம் சொல்றது நீங்க 50 வருஷம் சாதிச்சது நீங்க சாதிச்சீங்க. நாங்க ஓடலாம் பேசுறதுக்கு காரணம் யாரு? திமுக தான். அப்பா எனக்கு பேச கத்துறது நீங்க வணங்குறது திமுக. ஆமா கருத்து சொல்லுங்க. அடப்பட்டு வச்சிருந்தாங்க இவங்க தான் பேசுறாங்க. அவரு சொல்றத கேளுங்க சார். இத வாபஸ் வாங்க சொல்றாங்க. திமுகவா உயிரா போனாலும் சொன்ன கர்த்தாவா? ஆமா 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 திமுக காரங்க கிடையாது. கொத்தடிமைகளை டெவலப் பண்ணீங்க. கொத்தடிமைகளை டெவலப் பண்ணி லஞ்சத்தை டெவலப் பண்ணி ஊழலை டெவலப் பண்ணி நீங்க ஜேசியாவே நம்ம டூல இருக்கீங்களே. எப்படி நீங்க ரோட் ஏறணும்னா வந்த பிறகு பாலா நீங்க ஓடுதே ஓடுதே ஐயா புடிச்சு குடிங்க. மக்களை போய் கேளுங்க. ஓட்டதுக்கான காரணம் எல்லாம் புடிச்சு குடிங்க. தமிழகத்தில் பாலாறு தராறு ஓடுகிறதா இது அரசு அப்படிங்கறத மக்கள் நாங்க உரிமைக்கு குரல் கொடுப்போம். உண்மையிலேயே கொடுப்போம். நன்றி. நன்றி. சந்திப்போம். நன்றி.